தாண்டி இருந்தால் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலுக்கு அடைக்கணுமா? இப்போ எல்லா இடம் அதனால நீங்கள் கவனமாக வேறு இப்போ இலங்கையண்டா பிடிக்கணுமோ கண்டுபிடிச்சிருங்க உடனே நான் இலங்கை ஓ பேசுகிற விதம் தப்பு பிடிச்சி உள்ளே வச்சுருவோம். ஓ நான் அதனால் ரொம்ப பேசாதீங்க. முடிஞ்ச அளவு எதனாச்சும் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு அப்படியே இருக்கு. மலேசியாவில் சுங்காய் பட்டாணி என்று சொல்லி இருக்கிற இடத்துல இருக்கிற போட்டை பாருங்க, ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்ட். பேரே வித்தியாசமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம்ட்டே சொல்லலாம். ஏன்னாண்டா ஒரு குட்டி தமிழ்நாட்டில் நிற்கிறோம் பாருங்க. பின்னுக்கு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி ஒரு உணவகம், அந்த உணவகத்துக்கு போய் சாப்பிட பார்ப்போம். எப்படி இருக்குதுங்க? பேரே ஜல்லிக்கட்டு தான் பாருங்க. கொஞ்சம் தோசை ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். என்ன சொன்னான்டா, இந்த இதில் சுவரில் இருக்கிற அந்த ஓவியங்களை பாருங்க, ஜல்லிக்கட்டுன்ற ஓவியங்கள் இருக்குது. ரெண்டு இடத்த சுற்றி பாருங்க, நல்லா தான் செய்து வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்களாண்டா ஜல்லிக்கட்டு கோப்பியாம். இது ஜல்லிக்கட்டு கோஃபி தானே. குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குமாண்டு. கொஞ்சம் சீனி புரிம்பா வச்சிருக்கணும். இதாங்க குடிங்கோ, நீங்களும் குடிங்கோ. நல்லா இருக்குது. ஏனெண்டா இந்த கோப்பி வந்து கோப்பிக்குரிய மூலப்பொருள் இந்தியாவிலேருந்தான கொண்டு வந்தவையா. நல்லா இருக்குது உண்மையா. உங்கள்ட்ட பேர் என்ன? மணி. மணி. நீங்கள் எந்த இடம்? நான் ஃப்ரம் கன்னியாகுமரி. இங்கே மலேசியாவில் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். இப்போ உங்களோட இந்த ஜல்லிக்கட்டு உணவகத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஜல்லிக்கட்டு உணவகம்னா இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு 7 months ஆச்சு ஓப்பன் பண்ணி. லைக் எங்களோட ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்தியன் ஃபுட்டாக இருக்கும். எங்களோட ஸ்பைசஸ் எல்லாம் ஒரிஜினலாக இருக்கும். நாங்கள் மசாலா எல்லாமே ஸ்பைசஸ் இது எல்லாமே எங்களோட ஓன் ப்ராடக்ட் தான். நாங்கள் அதாவது சொந்தமாக வறுத்து தாங்க அரைக்கிறது. வெளியே இருந்து மசாலா வாங்குறதோ அது எதுவுமே கிடையாது எங்கிட்ட. எங்களோட டேஸ்டஸ் கூட டிஃப்ரெண்ட் இருக்கும். சட்னி எங்களோட சீனியர் சட்னி. எந்த ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு தோசையில் சட்னிலாம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ இதாக இருக்கும். அப்புறம் வந்து சட்டிச்சோறு, கிளைபாட் ரைஸ், அப்புறம் ஜல்லிக்கட்டு ரைஸ், சாப்பாடு, அது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற கடைங்க மாதிரி இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்பைசஸ் லைக் ஒரிஜினல் இந்தியன் ஸ்டைலாக இருக்கும். எங்களோட ஃபுட்டில் வந்து இனிப்போ சேர்க்குறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. விலை கொஞ்சம் பரவாயில்லை. மற்ற இடங்களோட நான் பார்த்த விலை அவ்வளோ பரவாயில்லை. ஆனால் அதுபோல் வந்து மற்றவங்க கிடைக்கிற மாதிரி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கஸ்டமர் வந்தாங்க ஃபீல் பண்ணால் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். எங்கள் கடைக்கு வந்தாங்க ஜல்லிக்கட்டு போனாலும் திருப்தியாக சாப்பிட்டோம். அந்த தான் எங்களோட பேமெண்ட் கூட 2வது தான். ஒரு சாப்பாடுக்கு ஒரு நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட நாங்கள் கண்டிப்பாக அந்த கஸ்டமர் நாங்கள் பேமெண்ட் வாங்குறது. எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு போனோம், நான் திருப்தி வயிறு நிறைய சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிடுவோம். மற்ற கடையில் வந்து ஒரு ரைஸ் லிமிட்டட் தான் கொடுப்போம். நாங்கள் அன்லிமிட்டட் ரைஸை கொடுப்போம் எல்லாத்தையும். சரி சரி. இதை சேஞ்ச் பண்ண கூட ஈஸியாக சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இந்த கடைக்கு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி பேர் வைக்க முக்கியமான காரணம் என்ன? என்னத்துக்காக? நம்ம தமிழ்ன்ஸோட ஒரு நல்ல ஒரு நேமாக இருக்கும். அப்படிங்கிற ஜல்லிக்கட்டுங்க நம்ம வீரம்ல, அதுக்காக நம்ம கடையோட பேர் வச்சுக்கிட்டோம். சரி சரி. இப்போ இந்த கடையில் எத்தனை பேர் வேலை செய்யணும்? நாங்கள் ஒரு 9 பேர் வேலை பார்க்குறோங்க. எல்லாருமே நாங்கள் இந்தியன்ஸ் ஒரு 4 members வேலை பார்க்குறோம். பாகிஸ்தான் நாங்கள் ஒரு 2 பேர் வேலை பார்க்குறோம். லோக்கல்ஸ் ஒரு 2 பேர் வேலை பார்க்குறாங்க. சரி சரி சரி. இப்போ இந்த கடை வந்து என்ன மாதிரி கூடுதலான ஆட்கள் இந்தியாக்காரர் இந்தியன்ஸ் அண்ட் சைனீஸ் அதிகமாக வருவாங்க. மலைக்காரங்க வர்றாங்க. ஒரு 10% மலைக்காரங்க வருவாங்க. ஒரு 40% சைனீஸ், 50% இந்தியன்ஸ் சப்போர்ட் இருக்கும். பட் மேலும் இந்தியன்ஸோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப அதிகம். இந்தியா இந்த இடத்த வந்து என்னத்துக்காக இந்த இடத்துல கூட கடை வச்சு காரணம் என்னன்னா, மற்ற இடங்களில் போனால் பார்க்கிங் ப்ராப்ளம். இப்போதைக்கு மலேசியாவை பொறுத்தவரை பார்க்கிங் ப்ராப்ளம் ரொம்ப பெருசு. இந்த இடம்னா பாருங்க, இப்போ பார்க்கிங் ஃப்ரீயாக பார்க்கிங் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்டை வச்சு பேசிக்கிட்டு ஜாலியாக உட்கார மாதிரி அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். மற்ற இடத்துக்கு போனீங்க அவசரமாக மெயின் ரோட்டில் கடை வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை. அங்கே கஸ்டமர் ஃபுல்லாக இருப்பாங்க. சாப்பிட்டு உடனே கிளம்புறது. இங்கே வந்து கொஞ்சம் ரிலேஷன் பண்ணிட்டு பேசிட்டு ஃபேமிலியாக உட்காந்து அந்த மாதிரி பிளானில் தான் நாங்கள் கடை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட் அதுலேயே ப்ளஸ் பாயிண்ட் எங்களோட பார்க்கிங். மற்ற இடத்துக்கு போனால் ஒரு 4 ரவுண்ட் 5 ரவுண்ட் சுற்றி தான் பார்க்கிங் கிடைக்கும். எங்களுக்கு வந்த விட பார்க்கிங் ஈஸியாக கிடச்சிடும். சரி சரி. எல்லா கஸ்டமரோட பெரிய பிரச்சனை பார்க்கிங் ப்ராப்ளம் தானே. இப்போ என்னென்னா முக்கியமாக வந்து உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான உணவு அதாவது சாப்பாடு இருக்குது? லைக் எங்களோட சிக்னேச்சர் ஃபுட் இந்த சட்டிச்சோறு, அப்புறம் வந்து திருவிழா சாப்பாடு, அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு சாப்பாடு இருக்குது. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ், இட்லி, தோசை, ரொட்டி சென்னை அண்ட் காஃபி, டீ,
மேகி எங்களோட ப்ளஸ் 170+ மெனு இருக்குது எங்களோட மெனு. மற்ற கடைகளில் போனீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா வந்து வெறும் சட்டிச்சோறு ஜல்லிக்கட்டு சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும். சில இடங்கள் வந்து தோசை கோரிங் அந்த மாதிரி தான் இருக்கும். எங்களோட பொறுத்தளவுக்கு எல்லா மெனுவும் இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்து எது தேடினாலும் எங்ககிட்ட இருக்கணும் அந்த மாதிரி தான். சரி சரி. இட்லி தோசை எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பிரியாணி உங்களுக்கு ஆர்டர் சொன்னால் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் அதை கொடுக்கக்கூடிய மாதிரி? 35 மினிட்ஸ். நாங்கள் எதுவுமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டோம். கஸ்டமர் வந்த பிறகு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த சிக்கன் கூட நாங்கள் பாயில் பண்ணி வைக்கிற கிடையாது. டைரெக்டாக நம்ம வீட்டில் எப்படி குக் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும். லைக் ஹோம் குக் தான் எங்களோட. மசாலா எக்ஸ்ட்ரா இது அஜினமோட்டோ பாய்க்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஹோம் ஃபீல் வரணும் உங்களுக்கு. அந்த மாதிரி எங்களோட பிளான் வச்சிருக்கோம். அதான் நாங்கள் மசாலா கூட சொந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். நல்லா இருக்குது. நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள், சந்தோஷம். தேங்க்ஸ் பிரதர். அண்ணா ஒரு நிமிஷம் பிடிக்கும். ஃப்ரம் பாகிஸ்தான் actually. You from Pakistan? I am Pakistan. This restaurant, how is this restaurant? This restaurant, Jallikatti restaurant, I working in very good restaurant, very good food. Okay, thank you. இது பிடிக்க சொல்கிறீங்களா? இல்லை என்னடா மலேசியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊருக்கு என்ன பேர் என்ன? ஜலன் சிங்கர் பித்தானி. சரி, ஜலங்கன் சிங்கர் பித்தானி கிடா. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த உணவகத்துக்கு வந்து பாருங்க. உண்மையில நல்ல சாப்பாடு இருந்தால் நல்ல கோப்பி நல்லா எல்லாம் இருந்தது. தேநீரை முடிச்சு பாருங்க. நான் ஒரு தோசை மட்டும் முடிச்சு போட்டேன். நல்லா வெரைட்டியாக விளையாடி குடிச்சிட்டு வந்துட்டேன். பிரியாணிக்காக தான் வந்தேன் நான். ஆனால் பார்த்தா இங்கே வயிற்றுக்கு இடம் இல்லை எனக்கு. அன்னைக்கு வாழ்த்துக்கள், சந்தோஷம், சந்திச்சதில்லை. நன்றி. இன்னும் மென்மேலும் கூட இந்தியாவிலேயும் கூட வாழ்த்துக்களை, சந்தோஷம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இப்போ நான் திருப்பி சென்ட்ரல் மால்னு சொல்லி ஒரு மால் இருக்காம், அந்த மாலுக்கு போக போகிறேன். அதுக்கு போகிறதுக்கு வந்து அந்த அண்ணா சொன்னேன் தான் கொண்டே விடுறேன் நாமன்னு சொல்லி பக்கத்தில் நாம் இருக்கான். இருக்கிறதுலே பெரிய மால் இதுதானோ இங்கே? அங்கே இன்னொரு மால் இருக்குது பிரதர். அது வந்து சிமார்ட் மால். ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் அப்புறம் கிராப் தான் புக் பண்ணி போக வேண்டிய மாதிரி. நான் கிராப்பில் வந்தேன். நான் என்ன சிக்கலன்னு சொன்னால் எனக்கு இப்போ சிம் கார்டு இல்லை, நான் எடுக்கல. இந்த மாதிரி 10 நாள் தானே ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணி போட்டு போகிறேன். அப்போ போகிற இடத்துல வைஃபை இருந்தால் அதில் எனக்கு கிராப் போட்டு அப்படியே ரூமுக்கு போகிறேன் நான். ஓகே ஓகே. சிம் கார்டு எடுக்கலாம் உங்களுக்கு கஷ்டமாச்சே. அதான் பிரச்சனை. இப்போ நான் ஏர்போர்ட் இது வெளியில் வந்துட்டேனல்லோ, இங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. கோலாலம்பூர் போனால் எடுக்கலாம் சிம் கார்டு. இங்கே எடுக்கலாம் பார்க்குறேன். நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சிம் கார்டு. இல்லை பிரச்சனை. நீங்கள் மேப் இருக்குண்ணா, நான் மேப்பை பார்த்து எல்லா இடம் போயிடுவேன். ஓகே ஓகே. இப்போ நான் இப்போ மாலுக்கு போகிறேன், அங்கே வைஃபை இருக்கும். அங்கே படுத்துக்கலாம். அதுலேருந்து 2 கிலோமீட்டர் தான் இங்கே இந்த ரூம். ஓகே பிரதர். சொன்னிச்சிடம் இங்கே இரவில் நடந்து போகிற கொஞ்சம் பயமாக. கண்டிப்பாக. ஓ, அந்த ஒரு அண்ணன் சொன்னார் படிக்கட்டு இருக்காமாங்க, அந்த படிக்கட்டால் ஏறி வந்தால் நேராக போகலாமா? அங்கே பின்னாடி இருக்கு. சரி சரி. அதான் சொன்னேன் பாலத்தால் வந்தால் சென்டரில் வந்து ட்ரெயின் ரயில்வே ட்ராக் இருக்கு, அதனால நம்ம பாலத்து மேலே ஏறி வந்தோம். சரி. இதான் நம்ம அதுக்குள்ள ரயில்வே ட்ராக், கீழே ரயில்வே ட்ராக், அதனால பாலம் போட்டுருக்குது. அதான் சொன்னவர் போல இதுக்குள்ள வேறு சொல்லி. ஏன்னா நான் உங்களுக்கு மால் முன்னாடி இறக்கி விட்றேன். சரி சரி, பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் ஒரு மாலுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் ஷாப்பிங் மால். உள்ளுக்கு போய் பார்ப்போம். செக்யூரிட்டி நிற்கிறார், கேமராவோட போக கேம கேட்குறாரு தெரியா. இதுதான் அந்த மால், ஷாப்பிங் மாலில் இருக்க ஃபோன் கடை. சின்ன மால் தானே. தமிழாக்களும் தெரியும் நம்ம இதுக்குள்ள. இந்த தம்பியை விடிய கண்ட மாதிரி கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கிறேன். இது ஒரு சின்ன மால் தான், இதே விட பெரிய மாலும் இருக்குதா இங்கே. கிட்டத்தட்ட ஒரு 4 மாடிக்கு கடை இருக்குது. நேற்றிரவு நான் அந்த ஷாப்பிங் மாலை போய் பார்த்துட்டு இப்போ நான் இந்த சுங்காய் பட்டாணின்னு சொல்லி இருக்கிற இடத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். போகிற வழியில் இருக்கிற இடத்த பாருங்க. இது என்னன்னு சொன்னால் சைனீஸ் காரட்டை சுடலை பாருங்க. இப்படி வெட்ட வழியான இடம், அதோட வந்து ரோட்டுக்கரை திறந்த வழியில் வந்து மரங்களுக்குள்ள இந்த சுடலை, அதாவது ஆக்களோட உடம்புல தாட்டு வச்சிருக்கணும். அவை இந்த மயானம் என்று சொல்லலாம். இடம் அவ்வளவும் சுடலை கண்டே ஒதுக்கப்பட்டிருக்குது போல். உண்மையில ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ரோட்டுக்கரையில் சுடலை என்னத்துக்காக இப்படி, ஆனால் விட்டுருக்கிறேன் பார்த்தீங்களே, சுதந்திரமாக விட்டுருக்கிறேன் இப்படி புதைக்கலாமன்ட்டு. பாருங்க ஹைவே ரோட்டுக்கு பக்கத்துலான் இருக்குது. ஆனால் இதில் வளர்ந்துருக்க மரங்களை பாருங்க, நல்ல பெரிய மரங்கள். மலேசியாவில் சுங்காய் பட்டாணின்னு சொல்கிற இடத்துல இருக்கிற சித்தி விநாயகர் கோவிலுக்கு தான் நடந்து தான் போய் கொண்டிருக்கேன். ஹோட்டல்லேருந்து 2-3 கிலோமீட்டர் காட்டினது. கிரப்பை போட்டு பார்த்தேன். கிரப் வந்து
இப்போ நான் நடந்து போகிற நேரத்தையும் விட அது கூடவா காட்டிச்சுது. அப்போ எனக்கு நேரம் தான் முக்கியம் பண்ணிட்டு படக்கண்டு நான் நடந்து வேற வலிக்கிட்டுட்டேன். ஒரு தெரியாத இடத்துல போனால் எங்களுக்கு நேரம் தான் முக்கியம். அதுக்கு பிறகு தான் மற்றது. இந்த பெரிய மரங்கள் வேறுங்க வானவி, அந்த மரங்கள் பெரிய பெரிய மரங்கள். சோழர் ஆண்ட தேசத்தில் பார்த்தீங்களே இயற்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கரையில வந்து சுடலை இருக்குது. சுடலை தான் அதுக்குள்ள நிறைய ஆக்கள் உடம்புகளை புதைச்சி வச்சிருக்கணும். இங்கே பாருங்க போய்கொண்டே இருக்குது. இந்த 2 கரையும் அதுக்கண்டே இருக்குது போல. எங்கட நாங்களே தான் மெதிக்கிறோம், நாங்களாம் இவியல் புதைக்கிறவ. இதில் வளர்ந்துருக்குற மரத்தின் அளவை பாருங்க எந்த பெருசு. 3 பேர் 4 பேர் இருந்து கட்டிப்பிடிக்கக்கூடிய அளவு மரம். மரத்தை நல்லா தான் பச்சு பராமரிக்கணும். சித்தி விநாயகர் கோவில் அடிக்கு வந்துட்டேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பூசை நடக்குது போல். எல்லோரும் வந்து கும்பிடினோம் பாருங்க. இதுதான் கோவில். வெள்ளை நிறத்துலான் இருக்கு பாருங்க கோபுரம். அதில் சிவபெருமாண்ட உருவாட்சியில் இருக்குது. ராக்கள் இருந்து கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஸ்ரீ கல்கத்தா மகா காளியம்மன். கோயில் அடிக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு பாருங்க காளியம்மனுக்குரிய உருவாட்சியில் இருக்குது. சித்தி விநாயகர் கோவில். கோவிலுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம். என்னென்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் விடிய 9:30 முதல் வாங்க, பின்னேரம் 6 மணிக்கு பிறகு வாங்க. நேர அட்டவணை இருக்குது. அது வந்து ஒவ்வொரு நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி சில வந்து வேறுபடும். வேலு முதலியார். இங்கேயும் இந்த சாதி பெயர்கள் இருக்குது பார்த்தீங்களோ. அந்த பக்கம் தானே கோயில் வாசல். இதால் வர்றது. நான் மெட்ட பாதையால் வந்துட்டேன். இந்த கோயில் அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேரை போட்டிருக்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோயில். கோயிலுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம். பிள்ளையார் கோவில். இஞ்சால வார பாதை, இது போகிற பாதை. பாருங்க கொடிக்கம்பம் இருக்குது. ஐயா நிற்கிறார். எல்லாம் வெள்ளை நிறத்துலான் இருக்கு இந்த கோவில். பாருங்க சுற்றி பார்ப்போம். சின்ன ஒரு இடத்துக்கு இப்படி நான் செய்து வச்சிருக்கிறேன். மண்டு முழுக்க முழுக்க வெள்ளை நிறம் தான். போய் பார்ப்போம். அவன்டையும் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்குரிய சந்நிதி. ஜாலயம் பூஜை நடக்குது பாருங்க. அஷ்டதச பூஜை துர்க்கம்மன், துர்க்கம்மனுக்குரிய சந்நிதி. உண்மையில் தமிழர்கள் எல்லாரும் யோசிக்க வேணும். தமிழ் கோவிலில் தமிழ் தான் பூசை செய்ய வேணும்னு சொல்லி. என்னத்தை சொல்ல இப்படித்தான் தமிழர்கிட்ட வரலாறு படிப்படியாக அழிஞ்சு கொண்டு போகுது. சமஸ்கிருதம் தேவையில்லாத ஆணி. கோயிலுண்ட பின்பீதி, உள்வீதியில் இருக்கிற பின்பீதிக்கு வந்துருக்கிறேன். இங்கே பாருங்க, இதில் ஒரு சந்நிதி இருக்குது. இதில் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குமெண்டு. பெயர் போட இல்லை. பிரம்மாக்குரிய சந்நிதி. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளுக்கு தான் நிற்கிறேன். உண்மையில் வந்து நல்ல வடிவாக செய்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு சின்ன இடத்த
பார்க்க பெரிய இடம் மாதிரி தெரியுது, ஆனால் வந்து சின்ன இடம் தான் உள்ளுக்கு. ஆனால் நிறைய சன்னதி இருக்குது. எப்படி இருக்கிறீங்க? எப்படி சுகம்? நீங்கள் இங்கே சுங்காய்பட்டானியோ? தம்பிக்கு என்ன பேர்? யுவன். எந்த வகுப்பு படிக்கிறீங்க? எத்தனாம் ஆண்டு? 2ஆம் ஆண்டு. நல்லா தமிழ் கதைக்கிறீங்க? வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி. இதில் ஒரு யானை என்ற உருவம் இருக்குது பாருங்க. ஒவ்வொருத்தட்ட சிலை இருக்குது. இதுலேயும் இருக்குது பாருங்க. முருகன், வள்ளி தெய்வானை, பஞ்சமுக ஆஞ்சநேயர், இலங்கையை எரித்த ஆஞ்சநேயர். இது வந்து இதுலேயும் இருக்குது பாருங்க ஒவ்வொருத்தட்ட சந்நிதி. தில்லை நடராஜருக்குரிய சந்நிதி இந்தியாலயம் இருக்குது. இந்தியாவில் பிள்ளையாருக்குரிய சந்நிதி. கோயிலை சுற்றி மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். இதுலேயும் வந்து ஒரு ஆளுக்குரிய சந்நிதி இருக்குது. அப்படியே சுற்றி பார்ப்போம் அப்படி இருக்குமாண்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நவக்கிரகங்களுக்குரிய சந்நிதியாக சுற்றி வரையினம். இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நந்திக்குரிய சிலை இருக்குது. இது வந்து பிரகதீஸ்வரர் சுவாமி, சிவனுக்குரிய சந்நிதி. உள்ளுக்கு பெரிய சிவலிங்கம் இருக்குது பாருங்க. பிள்ளையார் தான் மூலஸ்தானத்தில் இருக்கிறார், ஆனால் வந்து பிரதான கடவுளாக இங்கே இருக்கிறார். சிவபெருமானையும் கும்பிடினம். இஞ்சலி பக்கம் பார்த்தீங்கன்னா பரிமள ரங்கநாதர் விஷ்ணுக்குரிய சந்நிதி. அர்ச்சனைக்கு பாருங்க துளசி வச்சிருக்கிறோம். இதில் பாருங்க தீபம் ஏற்றி வச்சிருக்கணும். ஒரு தூண்லையும் பாருங்க ஒரு உருவச்சிலை இருக்குது. இங்கே பாருங்க பேர் ராமரோ. நிறைய பேர் வந்திருக்கேன் பாருங்க கோவிலுக்கு. பெரிய நாயகி அம்மன் பார்வதிக்கு சன்னதி. ஆமாம், இலங்கை அம்மனுக்குரிய சன்னதி பாருங்க. சிவலிங்கம் மக்கள் எல்லாம் கும்பிட்டு கொண்டிருக்கணும். உண்மையில் வந்து மலேசிய மக்கள் இந்த கோவிலில் வந்து நல்ல பக்தியாக தான் இருக்கணும் பாருங்க. இந்த கோவில் மட்டும் இல்லை, மலேசிய மக்கள் கூடுதலாக இல்லை. அதாவது வந்து தைப்பூசம் வந்தாலே பெரிய கொண்டாட்டம் தானே அவைக்கு. ஏன்னா அப்படி சிறப்பாக காவடி எடுப்பினா அடுத்த முறை நான் தைப்பூசத்துக்கு வந்து உங்களுக்கு காணொளி போடுறேன். இதில் வந்து முருகனுக்குரிய ஒரு சின்ன சந்நிதி. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவர் மேலே இருந்து இப்போ பழகி கொண்டிருக்கிறோம். பழக்கிறவர் மலேசியா அண்ணா.
ரொம்ப முக்கியம். மலாய் தானா? லாங்குவேஜ் ஸோ தமிழ் அதெல்லாம் கதைச்சி ஒன்று இங்கிலீஷ்லேயும் கதைக்கலாம் அதெல்லாம் இங்கிலீஷ் மலாய்க்காரங்க ரொம்ப பேர் மலாயில் தான் பேசுவாங்க. ஆ தமிழங்க கூட மலாய்க்காரங்கிட்ட ஜாமான்லாம் இருக்க கூட அதுலேயும் மலாய் வார்த்தைகள்லாம் கலந்து தான் பேசுவாங்க. ஓ அதனால நீங்கள் கவனமாக சரி. இப்போ இலங்கையன் தான் பிடிக்கணுமோ? பிடிக்கணும்னா ஏன்னா பிரமிட் இருக்கணும். 3 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓ உங்கள் பிரமிட் 3 மாதம் தான். ஆஹா. அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா சலா தப்பு பிடிச்சி உள்ளே வச்சுருவான். ஓ நான் வந்து இப்போ ஒரு 4 நாள் தான். ஓகே. நான் ஏற்கனவே வந்திருக்கேன். அப்படியே சுற்றி பார்ப்போம் வந்து நான் எங்கே வந்தீங்க? தனியாக தானே ஒண்டியா? ஏன் தனியாக வந்தீங்க? இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட. அது சரி. நான் தாய்லாண்ட்லேருந்து வந்தேன் நான். ஓ அதால் வந்தேன் நான். நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருங்க கூட நான் இலங்கை. வார்த்தை ஓ பேசுகிற விதம் ஆமாம் அது சரி. தெரியுது நல்லா. நான் தமிழ் பேசுறது வேற மாதிரி இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம். உங்களுடைய தமிழ் வேற மாதிரி இருக்கு.